ஜவுளி தொழில். ஜவுளி தொழில் இந்தியாவின் பழம்பெரும் தொழில்களில் ஒன்று. ஜவுளி தொழில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருவதிலும் அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவதிலும் ஜவுளி தொழில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவின் பழம்பெரும் தொழில்களில் ஒன்று ஜவுளி தொழில். அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருவதிலும் அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவதிலும் ஜவுளி தொழில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இருப்பினும் கடந்த 20 ஆண்டுகளாக உலக ஜவுளி ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்கு 3 முதல் 4 விழுக்காடு என்ற தேக்க நிலையிலேயே இருந்து வருகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக உலக ஜவுளி ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்கு 3 முதல் 4 விழுக்காடு என்ற தேக்க நிலையிலேயே இருந்து வருகிறது. அதே சமயத்தில் சீனாவின் பங்கு 35 விழுக்காடாகவும் 2005ஆம் ஆண்டு முதல் ஜவுளி தொழிலில் ஈடுபட்டு வருகின்ற வியட்நாமின் பங்கு 3.5 விழுக்காடாகவும் உள்ளது. ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை இந்திய பிரதமர் வேட்பாளர் தமிழ்நாடு முதல்வர் அம்மா அவர்களின் தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்கும் மத்திய அரசால் எடுக்கப்படும். ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை இந்திய பிரதமர் வேட்பாளர் தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்கும் மத்திய அரசால் எடுக்கப்படும்.